ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்ல என்ற கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் அடிபட்டு கிடக்கிற நம்ம சியோங் பொண்ணு ஹீரோயினி தான் அவசரமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனும் வந்துட்டு, என்னாச்சு இப்போ எதுக்கு முதல்ல இந்த ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போனேன் அப்படின்னு கேட்டால், சியோங்கிட்ட இருந்து என்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அவள் பதட்டமாக பேசினா, அதனால தான் நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, அவள் எதுக்கு இந்த டைமில் இந்த ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு கேட்டால், இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். பாவம், அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கான். ஆனால் அப்போ அந்த ஹீரோயினி எதுக்கு அவள் அங்கே போனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடந்தது தற்கொலை இல்லை, கொலைன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறா. அப்போ அந்த போலீஸ்காரன் யாராக இருக்கும், யார் இவளை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுமே அடுத்த நாள் காலையில் உஷாராக அந்த கொரியன் டீச்சர் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதனால் ஹெட் மாஸ்டர் ஏன் அந்த நாய் வரல, அவன் எதுக்கு வரல, அவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் கால் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ ஹீரோயினு ஸ்கூலுக்கு வந்து அந்த சியோங் பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்திருப்பா இல்லையா, அந்த இடத்துல போய் நின்று ரத்தக்கரையவே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கே கியூன்னு ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து, நீ நினைக்கிறது கரெக்டு தான், இது வந்து கொலை கிடையாது, தற்கொலை, அவளை யாரோ தள்ளி தான் விட்டுருக்காங்க. அது மட்டும் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், அந்த புள்ளிங்க கேங்கோட லீடர் பொண்ணு இருக்காள், அவள் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினி, நீ யார், சியோங்கை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இவளும் சியோங்கும் ஏற்கனவே வேற ஒரு செட்டியில் ஒன்றா படிச்சிருப்பாங்க போல், அதனால தான் இவளுக்கு சியோங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினி முன்னாடியே ஒரு பையன் வந்து போகிறான், கிளாஸ் பையன். அவன் வந்து கண்ணாடி போட்டிருக்கான். அவன் டக்குன்னு அவன்கிட்ட வந்து கண்ணாடி பிடிங்க ஹீரோயினி போட்டு பார்க்குறா. அது அந்த கண்ணாடியாக இருக்குமா, சிவப்பு போட தெரியிற கண்ணாடியாக. இப்போ இந்த சிவப்பு போட கண்ணாடி வந்து அவள்கிட்ட இருக்குது, புள்ளிங்க கேங்கோட லீடர் பொண்ணுகிட்ட தான் இருக்குது. இப்போ அதே ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருப்பார். அவர் டேபிளில் அந்த எஸ்லைன் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும். அவர் வேகமாக எடுத்து அந்த புது டீச்சர், நல்ல டீச்சர் இருக்காங்க, அவங்கள்ட்ட காட்டி, இது என்ன கண்ணாடி, என் டேபிளில் இருக்குது, யாரோடது அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த டீச்சர், இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன், வேணா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அந்த டீச்சரு. உடனே இவனை வந்து அந்த கண்ணாடி இருக்குது போல், வேகமாக அந்த கண்ணாடி எடுத்து போட்டு பார்க்குறான். இவன் போட்டதுமே அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கா எல்லாரோட தலையிலையுமே அந்த சிவப்பு கலர் கோடு தெரியுது. அதுலேயே அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரன் உள்ளே வரும்போது அவனோட தலையில் நூற்றுக்கணக்கான கொடுத்து மரம் மாதிரி தெரியுது. உடனே இவன் ஷாக் ஆகி டக்குன்னு கண்ணாடியை கழட்டிடுறான். இப்போ வெளியே இந்த போலீஸ்காரன் அந்த டீச்சர்கிட்ட இந்த கேஸை பற்றி விசாரிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த டீச்சர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சியோங் பொண்ணு அந்த புள்ளிங் பசங்கள்லாம் சேர்ந்து ரேகிங் பண்ணவும் அதை தாங்கிக்க முடியாமல் மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டா அப்படின்னு இந்த டீச்சர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ அவள் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் அந்த புள்ளிங் பண்ணதான் சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட சொல்கிறாரு. சாரி, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் ஸ்கூலுக்கு 2-3 நாளாக வர்றதில்லை அப்படின்னு இந்த டீச்சர் சொல்கிறாங்க. அப்புறம் அகெயின் இந்த சியோங் பொண்ணும் புது லவ்வரும் ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை காட்டி, இந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையனை வந்து மீட் பண்ணுறதுக்காக டீச்சர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே இப்போ இந்த போலீஸ்காரர் அவனை விசாரிக்கிறாரு. அந்த சியோங் பொண்ணுக்கும் உனக்கு என்னடா ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி சும்மா டேட்டிங் பண்ணலான்னு வெளியே போனோம், அப்போ கூட ஒன்றுமே பண்ணலை, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உடனே திருன்னு ஓடிட்டா. அங்கே இப்போ ஏதாவது வித்தியாசமாக நடந்துச்சா, அவள் என்ன செஞ்சா, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம், அப்போ வெளியே வந்து பேக்கை செக் பண்ணிவிட்டு என் கண்ணாடின்னு கத்திட்டே ஓடினான், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டா சார், அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்றான். உடனே இந்த போலீஸ் வேகமாக வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த ஷாப்பில் உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் போகிறான், எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதில் வந்து இந்த புள்ளிங்க கேங் லீடர் பொண்ணு வந்து பேக்லேருந்து கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப தெளிவாக பதிஞ்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தா கடைசி ஒரு இருட்டான தெருப்பில் போயிருக்கா, ஒரு லிஃப்ட்டில் போகிறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே இந்த போலீஸ்காரனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் டிம் இருக்கேன் இல்லையா, புதுசாக கூட கண்ணாடி கிடச்சிருக்குமே, அவன் வந்து அவங்க அக்கா வீட்டில் தான் தங்கியிருக்கான். உடனே அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவங்க அக்கா வீட்டில் உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க அக்கா புருஷனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அக்காவோட தலையில் வந்து ஒரு 3 லைன் இருக்கும், ஆனால் அந்த மாமங்காரன் தலையில் ஒரு 7-8 லைன் இருக்கும். அக்காவோட தலையில் இருக்க ஒரு லைன் வந்து மாமாவோட தலையில் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் இவன் தலையில் நிறைய லைன் போகும். இது என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இவன் யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் அந்த அன்னைங்க கேட்குறியான், மச்சான் நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், சொல்லுங்கள், அதாவது உனக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்துச்சு, சடனாக அதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு, அது என்னாச்சு, எதுக்கு காரணம் அப்படின்ற போது, அந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து இல்லீகலாக அஃபேர் வச்சுருந்தா, அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற உடனே அவன் நல்லபடி நாணய மாதிரி, அப்படியா, இது ரொம்ப பெரிய தப்பு, நீ செஞ்சது சரிதான், கல்யாணத்தை கேன்சல் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் லிஃப்ட் வழியாக வெளியே வரும்போது தான் அந்த கின் நோட் பண்ணுறேன். இந்த மாமங்காரனோட தலையில் இருக்க ஒரு சிகப்பு லைன் வந்து 4வது ஃப்ளோரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் அது எங்கே போகுது என்னன்றது இவனுக்கு தெரியல. இப்போ 2 பேரும் இறங்கி கீழே வந்துடுறாங்க. இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த கிங்கு வந்து ரொம்ப நாள் இந்த ஸ்கூலில் வேலை பார்க்க போகிறதில்ல, வெளிநாட்டில் வந்து இவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதனால் அங்கே போகிறான். இப்போ அதை பற்றி பேசிவிட்டு அந்த லிஃப்ட்டில் வந்து மறுபடியும் ஏறும்போது அப்போ தான் அந்த மாமக்காரன் என்ன பண்ணுறான், 4வது ஃப்ளோர் அமைக்கிட்டா, ஐயோ பழக்க தோசத்தில் அமைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 10வது ஃப்ளோர் அழுத்துறான். அப்போ அந்த கிங்கு வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கான்.
அப்போ அந்த 4வது ஃப்ளோரில் ஏதோ இருக்குது அப்படின்றது கிங்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவன் வேகமாக மாமங்காரனுக்கு தெரியாமலே 4ஆம் நம்பர் பட்டனை டக்குன்னு அழுத்திடுறான். இப்போ அந்த லிஃப்ட் 10ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடியே 4ஆம் நம்பர் ஃப்ளோரில் ஓப்பன் ஆகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகவுமே அந்த மாமங்காரன் தலையில் இருக்க ரெட் லைன் வந்து நேராக ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அவங்க அக்கா குழந்தைங்களும் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வெளியே ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சல் என்னன்னு பார்த்தா அந்த பார்சல் 401ன்ற அந்த ரூமுக்கு போகாமல் தவறுதலாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் அவன் சந்தேகத்தில் அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு இது 4th ஃப்ளோர்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். கரெக்டாக அந்த 401 ரூமுக்கு போயிட்டான். காலிங் பெல் அழைத்தலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வந்து வீட்டுக்கு வெளியவே வச்சுட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ தான் அங்கே ஒரு லேடி வர்றான். அந்த லேடியை அந்த வீட்டுக்குள்ளே 401 வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்குறான். அந்த லேடி தலையிலையும் ஒரு 4-5 லைன் போயிட்டுருக்கு. அதை பார்க்கவும் இவளுக்கும் கண்டிப்பாக நம்ம அக்கா புருஷனுக்கும் ஏதோ அஃபேர் இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஸ்கூலில் மிகப்பெரிய கலவரமே போயிட்டுருக்கு. அதாவது இந்த கொரியன் டீச்சரும் இந்த புள்ளிங் பொண்ணு லீடரும் சேர்ந்து அஃபேரில் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இப்போ நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்து இப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே அதை பற்றியே ஸ்டூடெண்ட்ஸ் பூரா இப்போ வாய்க்கு வந்ததை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பக்கத்து என்ன நடக்குதுன்னா, கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல இந்த கொரியன் டீச்சர் செத்து பணமாக கிடக்குறான். அப்படியே அந்த செத்தது பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி நானும் இந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணும் அஃபேர் வச்சுருக்கிறது வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, லீக் ஆகிடுச்சு, எனக்கு அசிங்கமாயிடுச்சு, அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. என் குடும்பத்துக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். அப்போ அவன் செத்து 3 நாள் ஆகுதான். ஏதோ ஒன்று இருக்குதே, 3 நாளாக இவன் செத்து இருக்கான் அப்படின்னா ஒருத்தர் கூட இவன் பணத்தை பார்க்காம இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நெட்டில் இவன் ஃபோட்டோ லீக் ஆக போகுது அப்படின்ற விஷயம் இவனுக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சிச்சு? அதனால தான் லீக் ஆன இன்னைக்கு ஆகாமல் முன்னாடியே 3 நாள் முன்னாடியே இவன் செத்துருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி பெருசாக எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரை வச்சுட்ருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்கூலில் இந்த ஹீரோயின் அவங்க கூடவே ஒரு ஸ்கூல் லீடர் ஒருத்தன் இருக்கான். அவங்களாம் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ இந்த போலீஸ்காரை வந்து நான் உன்னை ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ போகிற வழியிலேயே இந்த போலீஸ்காரன் கேஸை பற்றி விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி இந்த சிஎம் போட்டிருந்தாலும் கண்ணாடி, அந்த கண்ணாடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறான். அதுக்கு இந்த போலீஸ் என்ன கண்ணாடி, எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருவேளை அந்த கண்ணாடிக்கும் இந்த சிஎம் வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எது சொல்கிறதா இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு, நான் டைரெக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த கண்ணாடியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. இப்போ வந்து இந்த கிங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மாமங்காரன் மேலே சந்தேகப்பட்டு மாமங்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த 4th ஃப்ளோரில் ஒரு லேடி இருப்பா இல்லையா, அந்த லேடி கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை வந்து இந்த கிங் பார்த்துட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்குறான். அதை வந்து இந்த கிங் நோட் பண்ணிடுறான். உடனே கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இப்போ இவனை தனியாக அனுப்பிச்சிட்டு இந்த கிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாமங்காரை உட்காந்துருந்தாங்கள டேபிளில் இருக்க அந்த ஹோட்டலில் தங்க வேண்டிய ரூம் நம்பரை பார்த்துக்கிறான். பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரூம்போட கதவை தட்டினோடனே மாமங்காரன்னு வெளியே வரான். இப்போ அவன் சட்டையை பிடிச்சி மவனை மாட்டினியா, எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் அக்காவுக்கு என்னை துரோகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறான். உடனே அவனும் ப்ளீஸ் கத்தாதன்றான். என்னையா கத்தாத, இது என் அக்காவோட வாழ்க்கை, இது உனக்கு விளையாட்டா இருக்கா? சரி புரியுது, இங்கே எதுவும் வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிரும், எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடு, என்னை நான் சரி பண்ணிக்கிறேன், நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன், என்னால் உங்கள் அக்காவுக்கு எந்த பாதிப்பும் வராது, இனிமேல் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இனிமேலாவது ஒழுங்காரு, இனிமேல் அக்காவுக்கு துரோகம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ பின்னாடியே மாமங்காரன் டே இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அக்கா கிட்ட எதுவும் வாயை திறந்துடாதரா அப்படின்றான். இப்போ நாங்கள் கிங் வந்து ஸ்கூலுக்கு வர்றான். இதுதான் லாஸ்ட் நாள், அடுத்த ஃபாரின் போகிறான். அப்போ வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்கா இல்லையா, நல்ல டீச்சர், அவள் வந்து வாழ்த்து சொல்கிறா, அவனை நல்லபடியாக வழி அனுப்புகிறான். இப்போ தான் இவனுக்கு கிங்க்கு ஒரு யோசனை வருது. இந்த மாமங்காரன் அஃபேர் வச்சுருப்பான்ல, அந்த பொண்ணோட ஐடியை வந்து போட்டு பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு அவள் டீட்டெயில்ஸ் எடுக்கிறா. அவளோட போஸ்ட்டை பூரா ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா அந்த மாமங்காரன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமங்காரனால் அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருப்பா போல், அதையும் போஸ்ட்டில் போட்டிருக்கா. இதெல்லாம் இந்த கிம் பார்க்குறேன். பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னா, என் அக்காவுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி வந்து இங்கே பார்த்தா, இப்போ அவன் அக்கா கார் எடுத்து அந்த அஃபேர் வச்சுருப்பான்ல அந்த லேடியோட காரில் இடி நடிச்சிட்ருப்பான். இப்போ அவளும் என்னைய வேடிக்கை பார்க்குறீங்க, யாராவது போலீஸ் கால் பண்ணுங்க, இப்படி அட்டூழியம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனும் போயிட்டு அவசரமாக அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணா, உள்ளேருந்து அவள் வெளியே வந்ததுமே இந்த பையில பார்த்து கேட்குற வார்த்தை ஏன்டா அப்படி பண்ணேன்னு இவனுக்கு எதுவுமே புரியல. கரெக்டாக இப்போ இந்த இடத்துக்கு மாமங்காரன்னு வந்துடுறான். மாமங்காரன் வந்து தான் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்காம அந்த அஃபேர் வச்ச பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான்.
இதனால் கடுப்பான கிங்கும் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது அவளை என்னடா கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அக்காவும் இந்த அக்கா என்ன சொல்கிறான்னா, போகட்டும் விடு, நீ எதுவும் செய்யாத அப்படின்றான். உடனே இந்த மாமிங்காரனும் அந்த லேடியை கூட்டிகிட்டு 4th ஃப்ளோருக்கே போயிடுறான். அப்போ அந்த கிம் வந்து என்ன தான் நடக்குதுக்கா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இவ எல்லா உண்மையும் சொல்கிறா. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா இந்த கிம்மோட அக்கா இந்த மாமிங்காரனோட ஒரிஜினல் பொண்டாட்டியே கிடையாது. ஒரிஜினல் பொண்டாட்டி யாருன்னா இப்போ அஃபேர் வச்சான்னு காட்டாங்க பார்த்தியா, அவன் தான் உண்மையான ஒரிஜினல் பொண்டாட்டி. அப்போ இவ யார் அப்படின்னு பார்த்தா அவனோட கீப்பு, அவன் தான் இவ கூட அஃபேரில் இருந்திருக்கான். இப்போ இந்த கிம் வேறு ஹோட்டலுக்கு போயிட்டு இவன்ட்ட இதுக்கப்புறமாவது பொண்டாட்டிக்கு உண்மையாரு அப்படின்னு திட்டிருப்பான் இல்லையா, அதனால தான் இவன் வந்து திருந்தி பொண்டாட்டியோட போகிறான். அப்போ தான் அந்த அக்காக்காரி எல்லாத்தையும் சொல்லி நொந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த அக்காக்காரியோட பொண்ணு வந்துடுறா. என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்பேல இந்த கிம்மு தான் வந்து அந்த சின்ன பொண்ணை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த போலீஸ்காரன் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த சியோங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் சியோங்கோட டைரி வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ அதை போய் அப்போ அந்த டைரி எடுத்து இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய மனுஷங்களோட உருவத்தை வரைஞ்சி அவங்க தலையில் கூட சிவப்பு கலர் கோடு கூட போகிறதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா. ஆனால் அது என்னன்னு இவனால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் இதை ஹீரோயினிட்ட கொடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். இந்த கண்ணாடியை பற்றியும் இந்த எஸ்லைனை பற்றியும் தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் கேட்குறான். அதோட இந்த 3வது எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.